பூமிக்கு உயிர் கொடுத்தது இந்த சூரியன் தான். சூரியனுடைய ஆற்றலை பயன்படுத்தி தான் இன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்களை வாழ்ந்துட்டுருக்கு. அந்த தாவரங்களை சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய சூரியன் தான். அப்படிப்பட்ட இந்த சூரியன் அப்படிங்கிறது திடீர்னு காணாமல் போச்சு அப்படின்னா நம்மளுடைய பூமி மட்டும் இல்லை, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கிரகங்களுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கற்பனையாக நம்ம நினச்சி பார்த்தா இந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா நம்மளோட பூமியிலையும் சரி மற்ற சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டால் ஸ்பேஸ் கண்டென்ட்டை தேடி பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் லவர்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இது இருக்கும். இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்திருக்கேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் திடீர்னு ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி மறைஞ்சு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி சூரியன் காணாம போன அந்த அடுத்த செகண்டே நம்மளோட பூமி இருட்டாயிருமா, இருள் சூழ்ந்து இருளா காணப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. காரணம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறதும் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதும் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பூமிக்கே வந்து சேரும். அப்படி இருக்கும் போது திடீர்னு சூரியன் மறைஞ்சு போச்சு அப்படின்னா அது நம்மளால உடனே வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சூரியன் அப்படிங்கிறது காணாம போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நார்மலா சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சமும் பிளஸ் அதோடைய வெப்பமும் நம்மளுக்கு வந்து 8 நிமிஷங்கள் கண்டினியூஸா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பூமி இருள் சூழ்ந்துரும், ஃபுல்லா இருட்டாயிரும். அது எப்படிப்பா, நிலவு தான் இருக்குல்ல, நிலவுல இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தான் நிலவு அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நிலவா வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. அப்படி பார்க்கும்போது சூரியன் மறைஞ்ச அடுத்த செகண்டே நிலவு அதோடைய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதை இழந்துரும். சோ அப்படி பார்க்கும்போது நிலவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும், நம்ம கண்களால பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும். சொல்ல போனா அமாவாசை நாள் அப்போ சூரியன் காணாம போகுது அப்படின்னா அப்போ முழு பௌர்ணமி மாதிரி நிலவே காணாம போயிடும், மொத்த உலகமும் இருள் சூழ்ந்துரும். நம்ம சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வெப்பம் இது ரெண்டு மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மூணாவதா ஒரு விஷயமும் சூரியன்ல இருந்து நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்கு, அதுதான் பிடிப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறது நம்மளுக்கு சூரியன்ல இருந்து கிடைக்கிறதுனால தான் நம்மளோட பூமி இருந்த இடத்துல அப்படி நின்னுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு, பிளஸ் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. சோ இந்த கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறது சூரியன் காணாம போனனே அதுவும் சேர்ந்து மறைஞ்சு போயிடும். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு மணிக்கு 90,000 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்படி சூரியனும் மறைஞ்சு போன அந்த காணாம போன அடுத்த செகண்டே அந்த பிடிப்பு விசை அந்த கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறதும் மறைஞ்சு போகும். ஆனா அது நம்மளுக்கு உடனே வந்து தெரியாது. அதுவும் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்மளோட பிடிப்பு விசையும் சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிடிப்பு விசையும் காணாம போச்சு அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்மளோட பூமி சூரியனை எந்த வேகத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சோ, கிட்டத்தட்ட மணிக்கு 90,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருந்துச்சுல, அதே வேகத்துல கண்ணா பின்னாடி இந்த அண்டம் முழுக்க சுத்தி திரிய ஆரம்பிக்கும். அது இஷ்டத்துக்கு அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அதே ஸ்பீட்ல. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நாள் மட்டும் சூரியன் காணாம போச்சு அப்படின்னு எடுத்துப்போம். அந்த ஒரு நாள்ல நம்மளுடைய சூரியன் காணாம போய் அந்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பூமியோட அந்த பிடிப்பு விசை அப்படிங்கறதை இழந்து நம்மளோட பூமி வந்து மணிக்கு 90,000 கிலோமீட்டர் வேகத்துல கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்கும்ல, அது பாட்டு ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்ல, அது எவ்வளவு தூரம் ஒரு நாள்ல கடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் கிலோமீட்டர் வந்து கடந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கு அப்படின்னா நம்மளோட செவ்வாய் கிரகம் பக்கத்துல ஒண்ணு இருக்குது, அப்ப அதுல போய் இது மோதிராதா நம்மளோட பூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பூமி எர்த் அப்படிங்கிறதுக்கும் பிளஸ் வந்து மார்ஸுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 385 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நாள் மட்டும் சூரியன் காணாம போச்சு அப்படின்னா அந்த காணாம போய் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறதும் அந்த பிடிப்பு விசைங்கிறது இழந்து மணிக்கு 90,000 கிலோமீட்டர் வேகத்துல கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல அது வெறும் ஒரே நாள்ல 2 மில்லியன் கிலோமீட்டர் தான் கடந்திருக்கும். சோ நம்மளோட செவ்வாய் கிரகத்துக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 385 மில்லியன் கிலோமீட்டர். சோ செவ்வாய் கிரகத்தை மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா செவ்வாய் கிரகத்தை மட்டும்தான் மோதுறதுக்கு வாய்ப்பு இல்ல. குறுக்க ஏதாச்சும் கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விண்கல் வந்துச்சு அப்படின்னா மொத்தமா நம்மளோட பூமியை காலி பண்ணிரும், துவம்சம் பண்ணிரும். அது மட்டும் வராம இருந்தா பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கும். சரிப்பா, நம்மளோட பூமி இந்த மாதிரி கண்ணாப்பினாலும் ஓடிட்டு இருக்கும். ஓகே, அப்ப நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவு என்ன ஆகும், அதோட கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நிலவு இந்த சூரியன் மறைஞ்ச அடுத்த செகண்ட் அந்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பூமி எப்படி வந்து இந்த மாதிரி மணிக்கு 90,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போய்கிட்டு இருக்கோம், கண்ணாப்பினாலும் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிலவும் நம்ம கூடயே அப்படியே வந்துட்டு இருக்கோம். இப்ப எப்படி வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம கூடயே தான் வந்துட்டு இருக்கோம். அது எப்படிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி மற்றும் நிலவு இது எல்லாமே அந்த சூரியனுடைய அந்த பிடிப்பு விசை மூலமா, அந்த ஈர்ப்பு விசை மூலமா தான் நிலையா நின்னாலும் கூட அதோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நிலவு மேலே இருக்கு, சூரியனுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் பூமி தான் அதை வந்து டைட்டலா வந்து பிடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சூரியன் மறைஞ்ச அடுத்த செகண்ட் அந்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட நம்மளோட பூமி பக்கத்துல தான் நிலவு இருக்கும். சோ பூமியோட ஈர்ப்பு விசை காரணமா நிலவு நம்மளோட பூமியோட சேர்ந்து டிராவல் ஆகி வந்துட்டு தான் இருக்கும், இணை பிரியாம அப்படியே கூட வந்துட்டு இருக்கும். ஒருவேளை இதனாலதான் என்னானால் நம்மளை விட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காதலிய நிலவோட சேர்த்து கம்பேர் பண்றாங்களோ. சரி, இப்படி நம்மளோட பூமி வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுனால அந்த ஹேபிடபிள் சோன் சொல்றாங்கல்ல, சூரியனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோனை நம்ம பூமி வந்து கடந்து வெளியே போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு பூமி வந்து ஹேபிடபிள் சோனை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு நாள் தான் எடுத்திருக்கோம். சோ ஒரு நாள் சூரியன் காணாம போனா ஹேபிடபிள் சோனை விட்டு பூமி வந்து காணாம போறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களும் சொல்றாங்க. ஒரு நாள் அப்படிங்கும்போது நம்ம 2 மில்லியன் கிலோமீட்டர் தான் கடந்து போயிருப்போம். சோ ஹேபிடபிள் ஜோன் அங்கே தான் இருக்கும். சோ கொஞ்சம் உள்ள தள்ளி போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளா. சோ அப்படி இருந்தாலும் ஹேபிடபிள் ஜோன்ல தான் நம்மளோட பூமி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும், அந்த ஒரு நாள் சூரியன் காணாம போனா. சரி, பூமியை பத்தி மட்டுமே பார்த்துட்டு இருக்கமே, நம்ம சூரிய குடும்பத்துல மத்த கிரகங்களும் இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதுகளுடைய நிலைமை என்ன ஆகும் சூரியன் மறைஞ்ச அந்த ஒரு நாள் அப்படிங்கும் போது? நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அங்க குட்டி குட்டி விண்கற்கள் சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான விண்கற்கள் எல்லாமே சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்படி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல மட்டும்தான் அந்த ஆஸ்ட்ராய்டுகள் இருக்கா, விண்கற்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சில கிளவுட்லயும் கூட சில விண்கற்கள் அப்படிங்கிறது இருக்குது. சோ சூரியன் மறைஞ்ச அந்த ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய எல்லா விண்கற்களுமே செதறி கண்ணா அப்படின்னா ஒவ்வொரு திசையை பார்க்க ஓட ஆரம்பிக்கும். சோ எல்லா கற்களும் அங்கங்கன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள் இருக்குல்ல, ஜூபிட்டர் இந்த மாதிரியான வாயு கிரகங்கள், பிரம்மாண்டமான கிரகங்கள் எல்லாமே முதல்ல வந்து அந்த இடத்தை விட்டு காலி பண்ண ஆரம்பிக்கும். அதுலயும் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெர்க்குரி, புதன் கிரகம் தான் முதல்ல இடத்தை விட்டு காலி பண்ணும், வட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு 1,70,000 கிலோமீட்டர் வேகத்துல போகும்னா பாத்துக்கோங்களேன். சோ இதன் காரணமா அதோட சுற்றுப்பாதை அப்படிங்கிறது 4 மில்லியன் அளவுக்கு விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. சூரியன் மறைஞ்ச அந்த ஒரு நாள்ல இதே மாதிரியான எஃபெக்ட் மத்த எல்லா கிரகங்களையும் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. இது கூடவே நம்மளோட ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் பிளஸ் அந்த ஊர்ட் கிளவுட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்கும்ல அண்டத்துல, அந்த விண்கற்கள் எல்லாம் பூமியை தாக்காதா, மத்த கிரகங்களை தாக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரி சமயங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல்ல நம்மளுடைய வேலை என்ன, ஜூபிட்டர் தான் அந்த விண்கற்கள் எல்லாத்தையும் கப்புன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலவாசல விண்கற்களை மாத்திப்பாரு அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. பூமிக்கு வெளியே எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்க, பூமிக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னா பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாது. இந்த மாதிரி ஒரு நாள் சூரியன் மறைஞ்சு திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அதுல எந்த ஒரு பாதிப்பும் பூமிக்குள்ளேயும் பூமிக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் ஒரு நாள் அந்த காணாம போன அந்த ஒரு நாள் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுமே வாடி போயிருக்கும். அதுக்கு தேவையான அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்காம, உணவு இல்லாம அந்த செடி கொடி மரங்கள் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லா அந்த சூரியன் இல்லாத காரணத்தினால வாடி போகும். பூக்கள் பழங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே விளையாது, இலைகளே வாடி போய் தான் இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே அப்படின்னு சொல்றாங்க. பூமியோட வளிமண்டலத்திலையும் பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க இந்த சூரியன் வந்து ஒரு நாள் மறைஞ்சு போறதுனால. காரணம், நம்மளுடைய பூமிக்குள்ள இப்ப நம்ம குளோபல் வார்மிங் மூலமா பூமி கொஞ்சம் வெப்பமயமாக்கி வச்சிருக்கோம். சோ அதனால இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபெக்ட்னால பிளஸ் வந்து நம்ம பூமியோட அந்த வளிமண்டலத்துல பெருசா எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஆனா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள்னால சில கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற பூமியில நடந்துட்டு இருக்கு. அது வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுல சின்ன மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுல பெருசா எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது ஒரு நாள் சூரியன் மறைகிற அந்த ஒரு நாள் அப்படிங்கிற பட்சத்துல. காரணம், இந்த பூமியை நம்ம வந்து குளோபல் வார்மிங், இந்த ஃபேக்டரி இதெல்லாம் கெட்டி ரொம்ப வந்து நம்ம பூமியை வந்து சூடாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த சூரியன் காணாம போனா கூட அந்த டெம்பரேச்சர்ல பெருசா சேஞ்ச் வர்றதுக்கு ஒரு காரணம் இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே நம்மளோட சூரியன் ஒரு நாள் மறைஞ்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு பதிலாக பல மாசங்கள் கழிச்சு ரிட்டர்ன் வருது அப்படின்னா நம்மளோட பூமியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்கள் செடிகள் எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பமும் அந்த வெளிச்சம் இல்லாத காரணத்தினால மொத்த உலகமே குளிர ஆரம்பிக்கும். -0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர் அப்படிங்கிறது
பூமி முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா பூமி வந்து ஐஸ் ஏஜ் காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பூமி முழுக்கவே அந்த பனிகளால் ஐஸ் கட்டியால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரியன் மாச கணக்குல ரிட்டர்ன் ஆகாம இருந்தா இதன் காரணமா பூமியில இருக்கக்கூடிய ஏரி, குளம், ஆறு, கடல் இது எல்லாமே ஐஸால கவர் செய்யப்படும். சோ இந்த மாதிரி கவர் செய்யப்படுறதுனால நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்களா இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், பறவைகள், தாவரங்கள் எல்லாமே பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு நிலைமையினால. ஆனா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், சில உயிரினங்கள் வாழ்றதுக்கு நார்மலா வந்து லைஃபை வந்து எப்பவும் போல அது வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும் சொல்றாங்க. இதுக்கு காரணம் பூமி என்னதான் -0 அளவுக்கு குளிர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால அந்த கடல், ஏரி, குளம், ஆறு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகியிருந்தாலும் முழு கடல் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. இதுக்கு காரணம் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கோர் தான். ஸோ அந்த கோர் வந்து ஹீட்டாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கடலில் இருக்கக்கூடிய தண்ணி முழுவதையுமே அது வந்து ஃப்ரீஸ் ஆக விடாது. இதன் காரணமாக கடலில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் மூலமாக கொஞ்சம் வெப்பம் அப்படிங்கிறது வெளியேறும். ஸோ அந்த வெப்பத்தை பயன்படுத்தி கடலில் இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் நார்மல் லைஃபை எப்பவும் போல வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த சமயத்தில் கூட. ஆனால் நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உயிரினங்கள், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அது எல்லாமே தாவரங்களை நம்பி தான் மேக்சிமம் இருக்கிறதுனால தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது கிடைக்காது. தாவரங்களும் அழிஞ்சு போயிடும். ஸோ எந்த ஒரு உயிரினங்களுமே மேலே வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு நிலமா நிலத்தோடைய பகுதி அப்படிங்கிறது மாறிடும். ஸோ அந்த சமயத்தில் மனிதர்கள் சர்வே பண்ணணும், நம்ம எப்படியாச்சும் வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கடலுக்கு அடியில் போய் வாழக்கூடிய டெக்னாலஜியை மேபி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கடலுக்கு அடியில் அந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சர்வே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. ஸோ இது மாச கணக்கில் சூரியன் அப்படிங்கிறது காணாம போய் அது ரிட்டர்ன் ஆகாம இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் சூரியன் ஒரு நாளில் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது பூமியும் சரி, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களையும் பெருசாக எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல கூட ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, பூமியை விட்டு சூரியன் மறைஞ்சு ஒரு நாளுக்கு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா பூமி வந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நகர்ந்து போகும்போது பூமிக்கு இப்போ வந்து ஒரு வருஷம் 365 நாளா இருக்கு. அந்த நாட்கள் இதன் காரணமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா 365 நாளா இருக்கிறது 400, 450, 500 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தோடைய நாட்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா நம்மளுடைய பர்த்டே கொண்டாடக்கூடிய டேட்லயும் பெரிய சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஸோ சூரியன் இப்போ வந்து நம்மளுக்கு இருக்குது, வெயில் சக்க போட்டுட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த சூரியன் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரக்கூடாதாப்பா, இந்த போட்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். ஆனா இதை கேள்விப்படும் போது கண்டிப்பா சூரியன் அங்கேயே இருக்கட்டும்பா, எவ்வளவு கொளுத்துறாலும் எனக்கு பரவாயில்ல, சாப்பாடு பசிப்பட்டினில சாகிறதுக்கு இவ்வளவு பெரிய உலகத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லப்பா அப்படின்னு தான் தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ரீசெண்டாக அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.